நான் உங்க பேசுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப நாளா ஒரு 3 நாள் முன்னாடி சொல்ல நினைச்சேன். காரைக்குடியில விஜய் பிரச்சாரம் போது அத பாதுகாவலர் காலை வச்சு மிதிச்சாங்கன்னு அறிவிக்கிற தினமும் பேசுறாங்களே, அவர் காலு கீழே ஸ்ட்ரைட்டா பாருங்க, 2 கை இருக்கு. மிதிக்கிறத எப்படியா மிதிக்கலாம், கொஞ்சம் மண்டையில மண்ணாச்சு இருக்கிற மாதிரி பேசுங்க சரிங்களா. அவர் என்ன பண்ணாரு முழு வீடியோ பார்த்துட்டு பேசுங்க. அடி மொத்தமா மத்த கட்சிக்காரனுங்க, நான் எந்த கட்சிக்கு சார்ந்தவன் இல்ல. நான் இந்த மாதிரி பொய்யா வசதிகளை பரப்பி ஏன்டா பரப்புறீங்க? எவ்வளவுதான் அவதூறு பரப்பீங்க போதும். அவங்க சொல்றாங்கல்ல, அவர் என்ன பண்ணாலும் கொடுத்து பார்க்க ஒரு சான்ஸ் தாங்க, திருப்பி அவதூறு பரப்புறீங்க. உங்களை மாதிரி கோடிக்கணக்கு கொள்ளையடிச்சாரா? இன்னும் நிச்சய எலெக்ஷன்டா, ஏன்டா அப்படி அவதூறு பரப்புறீங்க? தாண்டடா. காரைக்குடியில விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்துல இருந்த பாதுகாவலர், என்ன பிரைவேட் பவுன்சர் பாதுகாவலர் காலை வச்சு மிதிக்கிறாங்க. இவங்க வந்தா என்ன அராஜகம் பண்ணுவாங்க கேவலமா பேசுறீங்களே. முழு வீடியோ பாருங்க. ஆக்சுவலி அந்த பொதுமக்கள், அவங்க தொண்டர்கள், ஃபேன்ஸு அவர் ரொம்ப சாதாரணமா பூவோட காம்ப பட்டுச்சுன்னா அண்ணனுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த காம்பை பிச்சுட்டு பூவோட எதழ்களை பிச்சு போடுற தொண்டர்கள் எங்க? நீ ஏங்கடாடி கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுங்கடா. அந்த அந்த பாதுகாவலர் அந்த வண்டியோட விளிம்புல இருக்க பூவை மட்டும்தான் காலை வச்சு இது பண்ணாரு. டிரைவருக்கு இடைஞ்சா இருக்கும் அந்த அளவுக்கு வரவேற்புக்கு கிளாஸ்ல விழுந்த பூவை துவைச்சிருக்காரு. அதை கிளியரா பாருங்க. அதை மட்டும்தான் நீங்க பாத்துருக்கீங்க. இதுதான் ஊடகம் நெறியாளர்கள் அவ்வளவு 200 இதே ஊடகம் இருந்தா எப்படி எப்படி பரப்புறாங்க பாருங்களேன். அது ஆக்சுவலி அந்த விளிம்புல இருக்க சைட்ல இருக்க போஸ்ட மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அந்த சைட்ல இருந்து பார்த்தா கையை மிதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கையை மிதிக்கல, கையை மிதிக்க வச்சிருப்பாங்க. கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுங்க. அடி அறிவிக்கிற பேசாதீங்க. அந்த வண்டியோட விளிம்புல இருக்க பூவை எடுத்திருக்காரு. அதை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கையை மிதிச்சா எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கையை மிதிக்கிறது. இவர் எலெக்ஷனை ஜெயிச்ச என்ன கேவலமா பேசுறீங்களா? அந்த போட்டோ பாருங்க. துண்டை வச்சு ஃப்ரண்ட் கிளாஸ திறக்கிறாரு. அங்கேயும் கையை வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வச்சு அறிவோட பேசுங்களே. அறிக்கிறத பேசுறீங்க. பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த 200 யூபிங்க பத்திரிகை ஆளுங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் காசுக்காக வாங்கிட்டு பேசுறீங்களா, இல்ல ஆப்போசிட்ல இருக்கிறதா திமுக காரன் பயந்துட்டு பேசுறீங்களா? எனக்கு புரியல. கொஞ்சமாச்சும் அது ரவுண்ட் பண்ணிருக்க பாருங்க. அவங்க துண்டையும் ரவுண்ட் பண்ணிருக்க, கிளாஸ்ல இருக்க பூவை கிளீன் பண்ணிருக்காங்க. கொஞ்சமாச்சும் அறிவுரை பேசுங்க சரிங்களா. நீங்க என்னதான் அவதூறு பார்க்கறாரு, சட்டை கூட பண்ணிக்கிறீங்க. பர்சனல் விஷயத்த பேசுனீங்க. பொது வெளியில ஆக்சுவலி எலெக்ஷன்ல பேசுங்க. ஏன்டா பர்சனல் விஷயம் எடுக்கிறீங்க? அவங்க 46 பேரை கொலை பண்ணாங்க. எல்லாம் பண்ணதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியும் யாரு என்னன்னு. இப்ப கரூர்லயும் 5000, அத கோயம்புத்தூர்ல 10,000 ஓட்டுக்கு காசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூப்பனு. இது யாரு? 10 ரூபா. அப்ப இங்க இதெல்லாம் பேசாதீங்க. என்ன அவர் சொல்லிட்டாரு, நீங்க ஒரு வார்த்தைக்காச்சும் நீங்க கொள்ளையடிக்காம போங்க. வார்த்தைக்காச்சும் இது வரைக்கும் நான் ஊழல் பண்ணதில்ல, இனிமேலும் பண்ண மாட்டேன்னு ஆண்ட கட்சி ஒரு வார்த்தையாச்சும் நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த தாயக தலைவர் விஜய் வார்த்தையில நான் நிக்கல, எலெக்ஷன்ல இது வரைக்கும் நிக்கல சரிங்களா. தாவிகா வந்தா தைரியமா நெஞ்சில தைரியமா கட்சர் நான் சொல்றேன். சொல்றதுக்காக உங்களுக்கு கட்ஸ் இருக்கான்னு கேக்குற. நீங்க கொள்ளையடிதான் போங்க. கட்ஸ் சொல்றதுக்காக இருக்காங்கிறாரு. ஆப்போசிட்ல ராட்சச முதலா இருந்தாலுமே யாரோ திமுக கார அத இருந்தாலுமே கொஞ்சமாச்சு நெஞ்சில தைரியமா நான் கொள்ளையடிக்க வாய் வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா? இல்ல. அப்புறம் என்னது பேசுறீங்க? முடிஞ்சு போயிருங்க. பாருங்க, நான் போட போறேன். தெளிவா பாருங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க. அராஜக ஆட்சி நேற்று ஓட்ட தூத்துக்குடியில டிஎம்கே ஸ்டிக்கர் ஒட்டகலான்னு சொன்ன பெண்மணிய தாக்கியிருக்காங்க. இது எந்த பாருங்க, இவனுங்க ஆக்சுவலி ஆண்ட கட்சி, 50 வருஷம் ஆண்ட கட்சி, பேண்ட கட்சி இவங்கெல்லாம் போதும். எங்க தாத்தா காலத்துல எங்க டிஎம்கே ஏடிஎம்கே சொல்றதுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. புதிய ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். தேங்க்யூ.